ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதலின்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடாக இருந்தாலும் கொஞ்சம் போரிங்காக தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்போ வீட்டில் பின்னாடி கார்டனில் ராகவ் ஃபோன் பேசிட்டு நிற்கிறாங்க. பின்னாடி யாரோ அடிக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தா முரளியாக இருக்காங்க. இப்போ ராகவுக்கு அடிபட்டு காயமாகி ரத்தம்லாம் வருது. அதெல்லாம் பார்த்துட்டு பயந்து போய் அபி அப்படியே கனவு பார்த்து எந்திரிக்கிறாங்க. இப்போ ராகவ் என்னாச்சுன்னு விசாரிக்கும் போது கெட்ட கனவு அப்படிங்கிற விஷயத்த சொல்லி அதுக்கப்புறம் சமாதானப்படுத்துகிறாரு. அந்த விஷயம்லாம் ரொம்ப சூப்பரான மூமெண்ட்டாக இருக்குது. அடுத்து அணு உட்காந்து சமையல் விஷயமா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா ஆகாஷ் அங்கே உட்காடுறாங்க. இப்போ கடைசியில் பார்த்தோம்னா நான் பைக் ரேஸில் கலந்துக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது புதுசாக ஒரு கதையை உள்ளே கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன். இந்த பைக் ரேஸை வச்சு நிறைய கதையை ஓட்டி போடுவாங்க. எப்படி பார்த்தாலும் தெலுங்கு வருஷன்லேருந்து தமிழில் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போகிறேன்னு புதுசாக கதையெல்லாம் உள்ளே கொண்டு வராங்க. இப்போ பைக் ரேஸில் ஆகாஷ் கலந்துக்க போகிறாருங்கிறத நினச்சி அணு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி இப்போ அபி அந்த ஆர்டர் கொடுக்குறேன்னு சொன்னவங்க வீட்டுக்கு போகிறாங்க. உள்ளே உட்கார சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா விக்னேஷும் அங்கே வராரு. நீங்கள் என்ன இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது என்னை இங்கே இந்த மாதிரி வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே வேலை விஷயமாக அங்கே வெயிட் பண்ணுறாங்க. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தா மாடியில் இருந்து சத்தம் வருது, காப்பாற்றுங்கன்னு. அதனால் மாடியில் போய் பார்க்குறாங்க. ரூமுக்குள்ளார போய் பார்க்கும்போது யாரும் இல்லை. கடைசியில் பார்த்தா ரூமு மூடிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தோம்னா போலீஸ் வராங்க. அந்த இடத்துல பார்த்தா ஏதோ தப்பான வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. உடனே எல்லாத்தோட சேர்த்து பார்த்தா விக்னேஷையும் அபியும் போலீஸ் கூப்பிட்றாங்க. இப்போ விக்னேஷ் என்னென்னமோ பேசி பார்க்குறாங்க, அபிலாம் பேசி பார்க்குறாங்க. இருந்தாலும் போலீஸ் நீங்கள் எது சொல்கிறதா இருந்தாலும் ஸ்டேஷனில் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்டுறாங்க. இப்போ அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் போய் என்னென்னமோ விக்னேஷ் சொல்லி பார்க்குறாரு, கேட்கல. இப்போ அபிகிட்ட ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம ஃபோன் பண்ணோம்னா ராகவ் ஏதாவது நினச்சிக்க வரோன்னு சொல்லி அபி பயந்து போயிருக்கிறாங்க. இப்போ விக்னேஷ் நான் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்குறாங்க. ஃபோனில் பார்த்தா டவர் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நான் வெளியில் போய் ஃபோன் பேசுகிறேன்னு சொல்லிட்டு விக்னேஷ் வெளியில் ஃபோன் பேச போயிடுறாங்க. அதாவது ஸ்டேஷனில் இருக்கவங்க எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியில் போயிடுறாங்க. அபி மட்டும் அப்படியே யோசனையோடு நிற்கிறாங்க. அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. அந்த வீட்டில் மாட்டும் போது கூட இவங்கள தான் மாட்டி விட சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதாவது போரிங்கான ஒரு ஸ்டோரின்னு வச்சுக்கலாம். இப்போ நாளைக்கான எபிசோடில் விக்னேஷ் வெளியில் ஃபோன் பேசிட்டு போது விக்னேஷை கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னா கூட அபி நல்லா வசமாக தான் மாட்டிக்குவாங்க. பார்க்கலாம் எப்படி ஸ்டோரியை கொண்டு போகிறாங்க. லாஜிக் இல்லாத மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.